வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க எழுத்தாணி பூண்டு. இதை பாருங்கள், எழுதுகோள் மாதிரியே இருக்குது இல்லையா? இதனால தான் இதனுடைய பேர் எழுத்தாணி பூண்டு. இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களின் பிறப்புறுப்பான ஆணுறுப்பை வந்து தடிமனாக்குவதற்காகவும் நீளமாக ஆக்குவதற்காகவும் வலுப்பெறச் செய்வதற்காகவும் இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் அந்த காலங்களில் நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கான அந்த மார்பகம் வந்து தளர்ந்து தொங்கியிருந்ததுன்னா அதை டைட் ஆகிறதுக்காகவும் நல்ல ஒரு எடுப்பான லுக்கில் வந்து தெரியறதுக்காக பெரியதாக்குறதுக்காக இந்த எழுத்தாணி பூண்டு வந்து பயன்படுத்தப்பட்டார்கள் இந்த சித்த மருத்துவத்தில். இது எப்படி பயன்படுத்தலாம்னா, இது உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், இது அப்படியே சமூலமாக எடுத்து பதப்படுத்தி பவுடராக்கி பால் தேன் பனக்கற்கண்டு கலந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது பெரிய இந்த வேரோட பிடிங்க எடுத்து பால் விட்டு மைய அரைச்சி, இது ஆண் பெண் இருபாலருமே சேம் மெத்தடில் சாப்பிட்லாங்க. என்ன பண்ணலான்னா, நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்து ஒரு 100 ml பாலில் 1 ஸ்பூன் பனக்கற்கண்டு 1 ஸ்பூன் தேன் இது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு போட்டு தினந்தோறும் 48 to 90 நாள் சாப்பிட்டுட்டு வரும்போது பெண்களுக்கு மார்பகம் தளர்ந்து தொங்கி இருக்கிறது சரியாகும். நல்லா எடுப்பான ஒரு லுக்கில் பெருசாக காட்டுங்க. அது மட்டும் இல்லை, ஆண்களுக்கு இது ஆணுறுப்பு மேலே 10 போடும்போது அதே சேம் மெத்தடில் அரைச்சி 10 போட்டுட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, ஆணுறுப்பு வந்து நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் வளர்ச்சி பெறும். அது மட்டும் இல்லை, இது எண்ணெயில் போட்டு சில மூலிகைகள் இன்னும் சேர்த்து இது எண்ணெய் போட்டு இதை மூலிகை எண்ணெயாக மாற்றி இதை வந்து பயன்படுத்தும் போதும் ஆணுறுப்பு தடிமனாகவும் நீளமாகும். அதேமாரி பெண்களுக்கும் மார்பகம் நல்லா பெரியதாகவும் மாறும். சரிங்களா? பெண்களும் இதேமாரி அரைச்சி 10 போட்டுட்டு வரலாம். சரிங்களா? இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், அனுப்பித்தரேன். நம்மக்கிட்ட மூலிகை எண்ணெயாகவும் இருக்குது, இது சூரணமாகவும் இருக்குது, பவுடராகவும் இருக்குது. இந்த லீஃபுங்க இதுதான் ஒரிஜினல். சரிங்களா? அந்த மண்ணோட மண் ஒட்டிகிட்டு இருக்கிறது தான் ஒரிஜினல். சிலதெல்லாம் 2 அடி 3 அடி ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது. ஒவ்வொரு மூலிகைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் மூலிகை இருக்குது. சரிங்களா? அதே மாதிரியே ஒரு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அதுதான் வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு பலன் அளிக்கும், இல்லைனா பலன் அளிக்காது. சரிங்களா? இது தலைகள் பாருங்கள், இன்னும் நீட்டாக வளரும். இப்போ இது அடியில் இருந்தது இதோ பாருங்கள், இந்த பழைய தலை வந்து இந்த மழையே இல்லாமல் இருக்குது இல்லையா? அதனால் வந்து தலைகள் சரியாக தழைக்கலை. இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த பழைய தலைகள் காஞ்சி அதுக்கப்புறம் புது தலைகள் விட்டு இருக்குது. சரிங்களா? சித்த மருத்துவத்தில் அவ்வளோ மூலிகைகள் இருக்குங்க. குணப்படுத்த முடியாத நோய்களும் கிடையாது. அந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மூலிகையினுடைய பெயரும் ஒரு அர்த்தத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பாருங்க, அடுத்து எல்லா இடமும் இருக்கும் நண்பர்களே, தெரியுங்களா? அங்கங்கே இருக்கும்.